வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிக்கால இருக்கக்கூடிய பஹாலா பத்திரில் பாருங்கள், ஆதுனிக் பத்தி. அதில் ஏற்கனவே நம்ம 3 லெசன் பார்த்துட்டோம், 3 போயமோட இது பார்த்துட்டோம். நம்ம இப்போ 4வது பார்க்க போகிறோம், பாரத் கீத். பாரத் கீத்தோட மீனிங்ஸ் பார்க்கலாம். நம்ம இதை எழுதினவர் யாருன்னா சுமித்ரானந்தன் பந்து. சுமித்ரானந்தன் பந்துங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. இவர் ஒரு ஃபேமஸான பொயட்டு. அவரை பற்றி நம்ம பார்த்துடலாம். கவி பரிச்சை தீஜியே. கவிஞரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்து எழுதினவர் சுமித்ரானந்தன் பந்து. அவரோட பிறப்பு வந்து சன் 1900, 19ஆம் நூற்றாண்டில் அவர் பிறந்திருக்கார். ஜன்மஸ்தான் உத்தரப்பிரதேசில் பிறந்திருக்கார். உத்தரப்பிரதேசங்கிற இடத்துல அவர் பிறந்திருக்கார். கௌசானிங்கிற கிராமத்தில் பிறந்தார் அவர். நிதன், அவரோட இறப்பு வந்து 1979 அவர் இறந்து போயிட்டார். ஸ்ரீ சுமித்ரானந்தன் पंत का जन्म 1900 में उत्तर प्रदेश के कौसानी नामक गांव में हुआ. ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்து அவர் பிறந்தது 1900 உத்தரப்பிரதேசத்தில் கௌசானிங்கிற பெயருடைய கிராமத்தில் நடந்தது. வகு சூரியமய் ஸ்தான் தா, அது ரொம்ப அழகான இடமா இருந்தது. प्रकृति से पंत जी का कविता लिखने की प्रेरणा मिली. இயற்கை தான் வந்து இயற்கையினால் பந்திஜிக்கு கவிதை எழுதணுங்கிற தூண்டுதல் வந்து கிடைச்சிது. பிரேரணானா தூண்டுதல் கிடைத்தது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. आप छायावाद और प्रगतिवाद के प्रवर्तकों में एक माना जाते हैं. அவர் வந்து அகப்பொருள் எழுதுறது, அதாவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி எழுதுறதுலையும், அப்புறம் முற்போக்கு சிந்தனைகள் பற்றி எழுதுறதுலையும் அவர் பிரவர்த்தகம்னா முன்னோடிகளில் ஏக் மானேஜத்தை ஒருவராக கருதப்படுறாரு. बाद को वे मार्क्स तथा गांधी जी के विचारों से प्रभावित हुई. அவர் மேலும் அவர் வந்து என்ன பண்ண, மார்க்ஸ்னு ஒரு எழுத்தாளர் மற்றும் காந்திஜியோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். அவங்க பேசுகிற கருத்துக்களால் அவர் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்தார் அவங்க மேலே, அவங்களோட கருத்துக்களில் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தார். उनकी भाषा சரஸ், மதுர் और கோமல் है. அவரோட மொழி நடை எப்படி இருந்ததுன்னா சரஸ் எளிமையாகவும், மதுர் இனிமையாகவும், கோமல்னா ரொம்ப மென்மையாகவும் இருந்தது. அவரோட மொழி நடை வந்து எளிமையாகவும், இனிமையாகவும் மற்றும் மென்மையாகவும் இருந்தது. அவர் எழுதின நூல்கள் வந்து பல்லவ், வீணா, குஞ்சன், கிராமியா, ஸ்வர்ண கிரண், रजित सिकर और शिल्पी. आपके गीति नाट्य है. அவரால் எழுதப்பட்ட கீதி நாட்டியனா நாடக பாட்டு பாடிக்கிட்டே நடிப்பாங்க இல்லையா, நாடகத்தில் பாட்டு பாடிக்கிட்டே நடித்து காட்டுவாங்க இல்லையா, அது வந்து கீதி நாட்டிய. இதெல்லாம் வந்து அவர் எழுதின கீதி நாட்டிய. उनके निबंधों के संग्रह का नाम கத்தியை பத்துக. அவரோட நிபந்தோம்னா கட்டுரைகளோட சங்கிரஹ்னாக்க தொகுப்பு, அதாவது எல்லா கட்டுரையும் ஒரே புக்காக செய்கிறது பேர் தான் சங்கிரஹ். எல்லாத்தையும் அவர் எழுதின கட்டுரை எல்லாத்தையும் சேர்த்து தொகுப்பாக்கி அதுக்கு என்ன பேருனா கத்தியை பத்து. அந்த புக்கோட பேர் கத்தியை பத்து அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. काव्य के लिए आपको ज्ञानपीठ पुरस्कार भी मिला. காவியத்திற்காக அவருக்கு வந்து ஞானபீட்டம் அப்படிங்கிறத விருது கிடைச்சிருக்கு.
सन 1979 में आपका देहांत हुआ. சன்னுன்னா ஆண்டு, 1979ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதான் சன்னு ஆண்டு அவருடைய இறப்பு நடந்தது. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம். இதில் வந்து இப்போது निम्नलिखित प्रश्नों का उत्तर एक या दो वाक्य में लिखिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த क्वेश्चन ஆன்சர் பார்த்தலாம். பாரத் பூமி கே கௌரவ் பால் क्या है? பாரத் பூமியோட பெருமைக்குரிய நெற்றி எது? பாரத் பூமி கே கௌரவ் பால் ஹிமாலய है. பாரத் பூமியோட கௌரவ பெருமைக்குரிய நெற்றி வந்து ஹிமாலய், இமயமலை. पंत जी भारत माता के हृदय हार के रूप में किसे मानते हैं? पंत जी வந்து பாரத் மாதாவோட கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையா எதை வந்து நினைக்கிறார்? पंत जी गंगा नदी को भारत माता का हृदय हार मानते हैं. பந்திஜி வந்து கங்கை நதியை வந்து பாரத் மாதாவோட கழுத்தில் இருக்க மாலையா நினைக்கிறார். பந்திஜி கடி கே ரூப் மேம் கிசே மான்தே ஹை? பந்திஜி வந்து கடி இடுப்பா வந்து எதை நினைக்கிறாரு, எதை கருதுறாரு? அதாவது பாரத மாதாவோடைய இடுப்பா, கடினா இடுப்பு, ஹிப்பு, அதை வந்து இடுப்பா வந்து எதை நினைக்கிறாரு? பந்திஜி விந்தியை பகாடு கோ பாரத் மாதா கோ கடி மான்தே ஹை. பந்திஜி வந்து விந்திய மவுண்டைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து விந்திய பகாடை வந்து பாரத மாதாவோட இடுப்பான்னு நினைக்கிறாரு. பந்திஜி கே அனுசார் शांति अधिष्ठाता कौन है? पंडित जी के अनुसार हमारा भारत ही शांति अधिष्ठाता है. பந்திஜியோட கருத்துப்படி சாந்தி அமைதியை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறது யாரு? பந்திஜியோட கருத்துப்படி पंडित के अनुसार, पंडितजियोட கருத்து हमारा भारत ही शांति अधिष्ठाता है. பந்திஜியோட கருத்துப்படி நம்முடைய பாரதமே அமைதியின் உருவமா, அமைதியை நிலைநிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் நிலைநிறுத்தி வச்சிருக்காங்கன்னா பாரதமே அமைதியை நிலைநிறுத்தி வச்சிருக்கு. நிலைநிறுத்தி வச்சிருக்குன்னா எப்பவும் வந்து அமைதியை வந்து பாதுகாத்து வருது, அமைதியாவே இருக்கு, நாடு அமைதியா இருக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்றாங்க. பந்திஜி கிஸ்கோ அப்ராஜித் ககுதேக? பந்திஜி யார வந்து அப்ராஜித் அப்படின்னு சொல்றாரு? பந்திஜி வந்து யார வந்து தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. பந்திஜி பாரத் கே திரங்கு கோ அப்ராஜித் ககுதேக? பந்திஜி வந்து பாரதத்தோட திரங்கு மூவர்ண கொடியை வந்து அப்ராஜித் யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எஸ்ஏ பார்த்தலாம். பாரத் கீத் இதோட சாராம்சம் பார்க்க போகிறோம். பாரத் கீத்னா பாரத பற்றின, இந்தியாவை பற்றின பாடல். கவி பரிச்சை, கவிஞரை பற்றின அறிமுகம். பாரத் கீத் நாம கவிதா ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்த் கி கவிதாக. பாரத் கீத்துங்கிற பெயருடைய கவிதை வந்து ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்தனோட கவிதை. ஆப் கோமல் சந்தோம் கே கவிக. அவர் வந்து மென்மையான சந்தங்கள் வரிகளை கொண்ட வரிகளால் எழுதக்கூடிய கவிஞர். அதாவது மென்மையான ஒரு நல்ல சாஃப்டான ஒரு எழுத்துகளால் வரிகளால் கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா பரிச்சை, கவிதையின் அறிமுகம். கவிதையை பற்றி சொல்கிறாங்க. ஹர் கவி தேஷ்பக்தி ஹோத்தா ஹை.
ஒவ்வொரு கவிஞரும் தேசபக்தியோடு தான் இருக்கிறாரு. தேஸ் கி கூபியோம் கே பாரேமேம் கீத் காத்தாக, தேசத்தோட நற்பண்புகளை பற்றி, நல்ல பண்புகளை பற்றி அவர் பாடல்களை பாடுறாங்க. ஜப் தேஸ் மேம் அன்யாய் ஊப்பர் உட்டாக தப் டாங்தாக, எப்போ தேசத்தில் வந்து அநியாயம் மேலே எழுதோ அதிகமாகுதோ அப்போது கவிஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்களாம், அந்த தேச மக்களை திட்டி பாட்டு பாடுறாங்க. ஜப் தேசவாசி ஆப்பஸ் மேம் லடுத்தேக தப் ஏக்தாக்கா பாடுபடாத்தாக, எப்போ தேசவாசிகள் வந்து நாட்டு மக்கள் வந்து தங்களுக்குள்ள ஆப்பஸ்னா தங்களுக்குள்ள ஆப்பஸ் மேம் லடுத்தேக தங்களுக்குள்ள சண்டையிடுறாங்களோ அப்போது தப்பு ஏக்தாக்கா பாடுபடாதாக, ஒற்றுமைக்கான, ஏக்தானா ஒற்றுமை, ஒற்றுமைக்கான பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. கவிக்கேலியே தேஸ்கி சப் குச்சிக, கவிஞருக்கு தேசமே எல்லாம், கவிஞர்களுக்கு தேசமே எல்லாம். கவி பந்து இஸ் கவிதா மேம் பாரத்துக்கா குன்கான் கத்தேக, கவிஞர் பந்து இந்த கவிதையில் பாரதத்தை பற்றி புகழ்ந்து பாடுறார். கவிதாக்கா சாராம்சம், கவிதையோட சாராம்சம், கதை சுருக்கம். கவி ககுதேக கி யஹ் பாரத் நாகரிகோம் கா தேஸ்க, கவிஞர் சொல்கிறாரு இந்த பாரதம் நாகரிகம், நாகரிகம்னா குடிமக்கள், நாகரிகங்கிறது நாகரிகமானவர்கள் இல்லை, குடிமக்கள், அதாவது தேசத்தில் இருக்க மக்கள், மக்களுக்கான நாடு. இந்த பாரதம் மக்களுக்கான நாடு. நாகரிகம்னா மக்கள், குடிமக்கள், அங்கே வாழக்கூடிய தேசத்தில் வாழக்கூடிய மக்களை தான் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். நாகரிகம் கே மத் கோ பிரதான்தா தேனேவாலா தேஸ்க, நாகரிகம்னா மக்களோட கருத்து, மத்துனா கருத்து, கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு. யகாங்க ஜனோம்கா ராஜ்யை சல்தாக, இங்கே மக்களோட ராஜ்யம் ஆட்சி நடக்குது. இஸ் பாரத் கி ஜெய்ஹோ, இந்த பாரதத்துக்கு வெற்றி கிடைக்கட்டும். ஹிமாலய் பாரத்துக்கா சம்கதா மாத்தாக, ஹிமாலய் வந்து பாரத்தோட மின்னக்கூடிய நெட்டி. கங்கா பாரத்துக்கா ஹார்க, கங்கை நதி வந்து பாரதத்தோட கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை, ஹார்னா கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை, நெக்லஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி பூமாலை எல்லாமே வந்து ஹார் தான். விந்தியை பஹாட் பாரத்துக்கா கமர் ஹ, விந்திய மலை வந்து பாரதத்தோட கமர் இடுப்பு, கட்டினாலும் இருப்பு தான், கமர்னாலும் இடுப்பு தான். ரெண்டு வேர்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கட்டி அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டினில் படித்தோம் இல்லையா, இதில் வந்து கமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இடுப்பை தான் குறிக்குது. பாரத்துக்கே பைரோம் கே நீச்சே இந்து மகாசாகர் பாரத்துக்கு மகிமா காத்தா ரகுத்தாக, பாரத்தோட கால்களுக்கு கீழே இந்து சாகர், இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா, அது வந்து பாரதத்தோட மகிமையை பாடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே பாரத் துமாரி ஜெய்ஹோ, ஏ பாரதமே உனக்கு வெற்றி. பாரத்துக்கே கேது ஹரே பரேக, பாரதத்தோட வயல்வெளிகள் எப்படி இருக்குன்னா பச்சை பசேல்னு இருக்குது. யகாங் நதியாங் பகுத்திக, இங்கே நதிகள் பாய்ந்து ஓடுது. யகாங் நிர்ஜர் ஜர்த்தேக, இங்கே வந்து நீர்வீழ்ச்சிகள், நிர்ஜர்னா நீர்வீழ்ச்சிகள், ஜர்த்தேனா வீழ்கிறது, அப்படியே மலையிலேருந்து விழும் இல்லையா, அதை வந்து விழறதை வந்து ஜர்த்தே அப்படின்னு சொல்லுவோம். நிர்ஜர் ஜர்த்தேனா நீர்வீழ்ச்சிகள் வீழ்கின்றன. इसलिए अनाज खूब पैदा को होता है, இதனால் தானியங்கள் நல்லா விளையுது. சபுக்கா ஜீவன் ஆனந்தமய, எல்லோருடைய வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
பாரத் பூரி துனியாக்கி பலாயி கேலியே காம் கர்த்தாக. பாரதம் வந்து உலகம் முழுசுக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கோட நல்லதுக்காகவும் வேலை செய்யுது. பூரி துனியா பாரத்துக்கே சித்தாந்தம் கோ மான்கர் பாரத்துக்கே பத்து பர் சல்தீக. உலகமே முழு உலகமும் பாரதத்தோட கருத்துக்களை, சித்தாந்தம்னா கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிட்டு, கோ மான்கர் ஏற்றுக்கிட்டு, பாரத்துக்கே பத்து பர் பாரதத்தோட வழியில், அதோட பாதையில் சல்தீக நடக்குது. हड़प्पा की सभ्यता को दुनिया की सबसे पुरानी सभ्यता माना जाता है. ஹரப்பா நாகரிகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஹரப்பா நாகரிகம், ஹரப்பாக்கி சப்யத்தா, ஹடப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஹரப்பா அப்படிங்கிற வேர்டில் வரும். ஹடப்பா சப்யத்தா, ஹரப்பா நாகரிகம் வந்து உலகத்திலேயே எல்லாவற்றையும் விட பழமையான நாகரிகமாக கருதப்படுது. இது எங்கே இருக்குன்னா, இந்த ஹரப்பாங்கிற இடம் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் இந்த வகையில் இஸ் தரகு பாரத் ஹி துனியா கா பகலா சப்ய தேச, இந்த வகையில் பாரதமே உலகத்தோட முதல் நாகரிகமான நாடு. பாரத் में சாம்வேத் காயா ஜாத்தாக, பாரதத்தில் சாமவேதம் பாடப்பட்டது. எஹு பாரத் ஹி மான்வதா கா நிர்மாத்தாக, இந்த பாரதமே மனித குலத்தை வந்து உருவாக்கியது. பாரத் ने ही अन्य देशों को सत्य और अहिंसा का महत्व समझाया. பாரதமே என்ன பண்ணிச்சு, மற்ற நாடுகளுக்கு, அந்நிய தேசம்னா மற்ற நாடுகளுக்கு சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் அகிம்சையை பற்றியும் இருக்கக்கூடிய மகத்துவத்தை, அதோட சிறப்புகளை வந்து புரிய வச்சுது. பாரத் ஹி பூரி சாந்தி கோ ஸ்தாபனா கர்னேவாலா தேச, பாரதமே முழு உலகத்திலையும் முழுமையாக அமைதியை வந்து நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய ஒரே நாடாக இருக்குது. ஹே பாரத், ஹே பாரதமே துமாரி ஜெய்ஹோ, உனக்கு வெற்றி. இஸ் அந்திம் पद में कवि பாரத் மாதா கா வர்ணன் करते हैं. இந்த இறுதி பத்தியில் கவிஞர் பாரத மாதாவை வர்ணனை செய்கிறாரு. பாரத் மாதா ஜப் கூச்கர் சல்தி லகி, பாரத மாதா எப்பொழுது வந்து கூச்சுக்கர் எல்லாரும் சேர்ந்து ஒரு படையா போனாங்களோ, தப்பு ரன் வாத்தியை பஜ்ஜி ஊட்டி, அப்போ வந்து ரன் வாத்தியை போர் முரசுகள் ஒலிக்க தொடங்கிச்சு. நகாடே கரஜ் ஊட்டே, அந்த நகாடே முரசுகளோட போர் முரசுகள், இது வந்து பறை முரசு. இதை வந்து இதோட ஒலி எப்படி இருக்குன்னா, வானத்தை இடி முழக்கம் மாதிரி எழுதாம், இடி முழக்கம் மாதிரி ரொம்ப சவுண்டாக கேட்குது, அந்த அளவுக்கு சவுண்டாக வாசிக்கிறாங்க. துர்ஹி பஜ் ஊட்டி, துர்ஹின்னா ட்ரம்பெட்டு, துர்ஹிங்கிறது ட்ரம்பெட்டு வாத்தியம், அதுவும் வந்து வாசிக்கிறாங்க. அதோட ஒலியும் வந்து ரொம்ப மேலே எழுந்து ரொம்ப சத்தமாக கேட்குது. சத்தியை கோ சப் குச் மானே வாலோம் கி படி சேனா சல்னே லகி, சத்தியத்தை எல்லாம், சத்தியம்தான் எல்லாம், உண்மைதான் எல்லாம் நினைக்கக்கூடிய, சப்பு குச்சி மானே வாழும் அப்படின்னு எல்லாம் சத்தியமே எல்லாம்னு நினைக்கக்கூடிய படி சேனா பெரிய படை சல்னே லகி போகுது. வீரோம் கி சேனா சல்னே லகி, வீரர்களோட படை போகுது. பாரத் சக்தி கா ஸ்வரூபக, பாரதம் வந்து ஒரு சக்தியோட வடிவமாக இருக்கு. உஸ்கே பல் அனேக் ஹ,
அதோடைய பலம் அதிகம், அதனுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீர் புருஷ உஸ்கி பூஜா கத்தேக, வீர ஆண்கள் வந்து அதற்கு பூஜை செய்கிறாங்க. உஸ்கா திரங்கு ஜண்டா ஜோ தர்ம சக்கர சே சஜித் है वह बराबर फहराता रखता है. அதோட திரங்கு ஜண்டா மூவர்ண கொடி தர்ம சக்கர, அது வந்து எதால் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னா தர்ம சக்கரத்தினால, சஜித்துனா அலங்கரிக்கிறது, தர்ம சக்கரம்னா நம்ம ப்ளூ கலரில் கொடியில் இருக்கும் இல்லையா, அதுதான் தர்ம சக்கரம். வகு பராபர், அது வந்து எப்பவும் என்ன பண்ணுது, பகராத்தா ரகுத்தாக பறந்து கொண்டே இருக்குது, அது எப்பவும் பறந்து கொண்டே இருக்குது நிற்காம. பாரத் அபைக, பாரதம் வந்து பயமற்றது, அஜய்க தோல்வியற்றது, ரக்ஷா கர்னேவாலாக பாதுகாக்கக்கூடியது, துனியாக்கோ கன்தந்திர கோ சித்தாந்து படானே வாளாக உலகத்துக்கு கன்தந்திர சுதந்திரங்கிற கருத்தை வந்து சொல்லி கொடுத்தது. ஹே பாரத் துமாரி ஜெய் ஹோ, ஏ பாரதமே உனக்கு வெற்றி. விசேஷ்டா கவி பாரத் கி கூபியோங் கின்தே ஜாத்தேக, கவிங்க பாரதத்தோட கூபியம் நல்ல பண்புகளை வந்து பட்டியலிட்டுக்கிட்டே இருக்கார், அதாவது வருஷப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. எஹ் கவிதா ஹமாரி தேசபக்தி கோ மஜ்பூத் கர்த்திக, இந்த கவிதை வந்து நம்மளோட தேசபக்தியை வந்து இன்னும் வலிமையாக்குது, அதிகமாக்குது. ஹமேம் அப்னே பாரத் பர் கர்வுக, நம்மளுக்கு நம்மளோட பாரதத்து மேலே ஒரு கர்வம் ஏற்படுது. சாயர் இக்பால்னே பி காயாக, சாயர் இக்பால் அப்படிங்கிறவரு கூட பாடியிருக்காரு. என்னன்னு பாடினாரு, சாரே ஜஹாங் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா, உலகத்திலேயே நல்ல நாடு எதுனா நம்மளோட இந்துஸ்தான் தான், இந்தியா தான் அப்படின்னு பாடியிருக்கார். இந்த சாராம்சத்தோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நம்ம சந்தர்ப்பு பார்த்தலாம். பதம் சபியதா ஞாத்தா, முதல் நாகரிகத்தை அறிஞ்சுக்கிட்டவங்க, தெரிஞ்சவங்க யாருனாக்கா இந்தியா. சாம் துவனித் குண் காத்தா, நல்ல குணங்களுக்கான கதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதத்தில் தான் கிடைக்கும். ஜெய் நப் மான்வத்தா நிர்மாத்தா, புதிய மனித குலத்தை உருவாக்குனதில் வெற்றி பெற்றது யாருன்னா இந்தியா. சத்திய அஹிம்சா தாத்தா, சத்தியத்தையும் அகிம்சைக்கும் தாதா உருவாக்கியவர் யாருனாக்கா இந்தியா. தாத்தானா உருவாக்கியவர். நான் ஏன் இந்த கொஸ்டினுக்கு மீனிங் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினோட மீனிங்கை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பத்தி வரும்போது உங்களுக்கு பத்திக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டு எது வந்திருக்கு, எந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கான ஆன்சரை கரெக்டாக எழுத முடியும். அதனால் கொஸ்டினில் கொடுக்கக்கூடிய அந்த போயம் பேராகிராஃபுக்கு கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஆன்சரை கரெக்டாக எழுத முடியும். ஜெய்ஹே 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 சாந்தி அதிஷ்டதா, ஜெய்ஹே ஜெய் வெற்றி வெற்றி வெற்றி, அமைதியை நிலைநிறுத்துறதுல வெற்றி, அமைதியை வந்து நிலைநிறுத்துறதுல வெற்றி பெற்றவங்க யார் இந்தியா. ஜன் கன்தந்திர விதாத்தா, ஜன்னா மக்களோட, கன்தந்திரனா ஜனநாயக ஆட்சி, சுதந்திரமான குடியரசு ஆட்சி, இதில் உருவாக்கியது. விதாத்தானா உருவாக்குனவங்க யார் இந்தியா. பிரசங்கு, இந்த மீனிங்கை நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை கேட்டுட்டு அதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினோட மீனிங் தெரிஞ்சிச்சுனாலே உங்களால் அதை வச்சு எழுதிட முடியும். பிரசங்கு யக பத்தியான்ஸ் பாரத் கீத் நாமக் கவிதா சே தியா கயாக, இந்த பத்தி பாரத் கீத் பெயருடைய கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. யக கவி சுமித்ரானந்தன் பந்துக்கு கவிதாக, இந்த கவிஞர் இது வந்து கவிஞர் சுமித்ரானந்த் பந்தோட கவிதை. பந்துஜி பாரத் கி கூபியாங் கின்தேக,
கவிஞர் வந்து பாரதத்தோட வலிமையை பாடுறாரு. கூபியாங்கன்னா வலிமையை எடுத்துக்கலாம், பலத்தையும் எடுத்துக்கலாம், அதோட பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம், நற்பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே மீனிங் தான். நற்பண்புகள்னு சொன்னாலும் அதோட பலம், அதாவது இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அதோட என்னென்ன பலமான விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கூபியம். நம்ம நற்பண்புகள்னு சொல்லலாம், பலம்னு சொல்லலாம். பாரத்துக்கே சௌந்தர்யை கா வர்ணன் கர்த்தேக, பாரதத்தோட அழகை வந்து வர்ணிக்கிறாரு. பாரத்துக்கு விசாரம் கோ குன்கான் கர்த்தேக, பாரதத்தோட கருத்துக்களை புகழ்ந்து பாடுறாரு. இசி சில்சிலே மேன் எகு பத்து காத்தேக, இந்த வரிசையில் இந்த இடத்துல சில்சிலேனா வரிசை, அந்த அந்த பாடல் வரிகள் பாடிட்டு வரும்போது இந்த ஒரு பத்தியை அவர் எழுதுறாரு. வியாக்கியா, இது வந்து ஏற்கனவே நம்ம சாராம்சில் இருக்கிற பற்றி தான் இது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் சாராம்சில் படிச்சுட்டிங்கன்னா இந்த பற்றி அதுலேருந்தே எடுத்து எழுதிடலாம். இங்கே பாருங்கள், சாராம்சில் இப்போ தான் நம்ம படித்தோம். இந்த ஹரப்பா முதல்ல ஹரப்பா நாகரிகம் வந்து இந்திய உலகத்திலேயே முதல்ல வந்தது, இந்த பற்றி தான் வந்து இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. हड़प्पा की सभ्यता को दुनिया की सबसे पुरानी सभ्यता माना जाता है. ஹரப்பாவோட நாகரிகம் தான் உலகத்திலேயே முதல் நாகரிகமாக கருதப்படுது. இஸ் தரஹ் பாரத் கி துனியா கா பகலா சப்ய தேஸ்க, இதனால் பாரதமே உலகத்தோட முதல் நாகரிகமான நாடாக கருதப்படுது. பாரத்துமே சாம்வேது காயா ஜாத்தாக, பாரத்தில் சாமவேதம் பாடப்பட்டது. எகு பாரத்துக்கு மான்வத்தாக்கா நிர்மாத்தாக, இந்த பாரதத்திலேயே மனித குலம் உருவாக்கப்பட்டது. பாரதனேகி அந்நியை தேசம் கோ சத்தியை அவர் அஹிம்சா கா மகத்துவ சம்ஜாயா, பாரதத்தில் தான் வந்து அந்நிய தேசங்களுக்கு பாரதம் தான் வந்து என்ன பண்ணிச்சு, மற்ற நாடுகளுக்கு சத்தியத்தையும் அகிம்சையையும் அதோட மகத்துவத்தை வந்து புரிய வச்சுது. பாரத் ஹி பூரி சாந்திக்கு சாபனா கர்னே வாலா தேசம், பாரதம் மட்டும்தான் உலகத்திலேயே முழுமையாக அமைதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே தேசம். ஹே பாரத் துமாரி ஜெய்ஹோ, ஏ பாரதமே உனக்கு வெற்றி. விசேஷத்தா यह पद हमारी देशभक्ति को मजबूत करता है, இந்த பத்தி வந்து நம்மளுடைய தேசபக்தியை வந்து பலமாக்குது, அதிகப்படுத்துது. हमें अपने भारत पर गर्व होता है, हमें अपने भारत पर गर्व होता है, நம்ம வந்து நம்மளுடைய பாரத் மேலே ஒரு கர்வமாக ஏற்படுது, பெருமை ஏற்படுது. சாயர் இக்பால் பி காயாக, சாக்பாய் இக்பால் கூட பாடியிருக்காரு. சாரே ஜஹாங் से अच्छा இந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா, சாரே ஜஹாங் கே அச்சா, உலகத்திலேயே நல்ல நாடு எதுனா நம்மளுடைய இந்துஸ்தான் தான். அடுத்த சந்தர்ப்பம் பார்த்துடலாம். பிரயான் தூரியை பஜ் ஊட்டே, பிரயான் தூரியைனா அந்த ட்ரம்பெட்டு வந்து ஒலிக்குது. பட்டகுனாக்க முரசு. துமில் கரஜ் ஹுட்டே, முரசு வந்து என்ன பண்ணுது, அப்படியே வானத்துலேருந்து இடி விழற மாதிரி பயங்கர சத்தத்தோடு ஒலிக்குது. விஷால் சத்தியை சைனியை லௌஹ் புஜ் உட்டே, விஷால் பெரிய உண்மையை வந்து உண்மையை மட்டும் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய படை, சைனியின படை. லவ் புஜி உட்டே, தன்னோட தோள்களை உயர்த்திக்கிட்டு வருது. சக்தி ஸ்வரூபிணி பகுபல் தாரிணி விந்தித் பாரத் மாதா, பாரத் மாதாவை பற்றி அவங்கள பற்றி புகழ்கிறாங்க. சக்தி ஸ்வரூபிணி அப்படின்னு புகழ்கிறாங்க, சக்தியோட ஸ்வரூபமாக இருக்கிறவங்க. பகுபல் தாரிணி பெரிய பலத்தோடு இருக்கக்கூடியவங்க. விந்தீத் அப்படின்னு அவங்கள வந்து பாடுறாங்க, இந்த மாதிரி பாராட்டுறாங்க பாரத் மாதாவை. தர்ம சக்கர ரக்ஷித் திரங்கு துவஜ் அப்ராஜித் பஹராத்தாக, தர்ம சக்கரம் வந்து ரக்ஷித், தர்ம சக்கரத்தை உடைய
திரங்கு, திரங்குனா கொடி, மூவர்ண கொடியில் தர்ம சக்கரம் வந்து அலங்கரிக்குது. அதில் துவஜ் அப்ராஜித் பஹராத்தக, தோற்கடிக்க முடியாத அந்த மூவர்ண கொடி வந்து நல்லா பறக்குது. ஜெய் ஜெய்க ஜெய்க ஜெய்க, வெற்றி வெற்றி வெற்றி. அபய் அஜய் ஸ்திரதா, அபய்னா பயமற்றது, தோல்வியற்றது. ஸ்திரதா, ஸ்ரத்தானா பாதுகாக்கக்கூடியது. பிரசங்கு, இந்த பற்றி வந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தது தான், ஃபஸ்ட்டு சந்தர்ப்பில் பார்த்த அதே பிரசங்கு தான். வியாக்கியா மட்டும் நம்ம வந்து அந்திம் பத்தில் பார்த்தோம் இல்லையா, பாருங்கள். இது இந்த சாராம்சில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு பத்து இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்டு பத்தியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே லாஸ்ட்டு பற்றி தான் இது. வந்து நம்மளுக்கு இப்போ சந்தர்ப்பில் கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு சந்தர்ப்பில் கொடுத்த சேம் விசேஷ்டா. ஸோ இதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. இது வந்து எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே படித்ததில் இருக்கக்கூடியது தான். இதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியான லெசன். நம்ம பாரதத்தை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். அதை நம்ம அப்படியே எழுத போகிறோம். கொஞ்சம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் நான் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கக்கூடிய மீனிங்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சந்தர்ப்பில் வந்து நீங்கள் மார்க் எடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனை பார்க்கலாம்.